ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ 2 ஷார்ட் வீடியோஸ் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி 2 வந்து இங்கிலீஷில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உடனே நம்ம நண்பர்கள் வந்து தமிழில் வேணும் அப்படின்னு எப்பவும் போல் அது கேட்குற ரெக்வெஸ்ட்டு தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் தமிழ்லேயும் சொல்லிடலாம், அப்போ தான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. அது மெயினாக வந்து நம்ம எதுக்கு சொல்லியிருந்தோம்னா, நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ்க்காக தான் எல்லா வீடியோ நம்ம பண்ணுறோம். எப்படின்னா நிறையா ரிக்வெஸ்ட் வருது, நம்ம அந்த அனுபவத்தை தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எதையுமே வந்து கேட்குறதில்ல, யார்கிட்டும் கேட்குறதில்ல. இப்போ வந்து அவங்க ஒரு இல்யூஷனில் இருக்கிறது, அவங்க ஒரு தனியான ஒரு உலகத்தில் இருப்பாங்க. நம்ம பையனும் பொண்ணும் என்ன படிக்கலாம், ஒரு சீனியர்ஸோட ஒரு அட்வைஸ் கேட்குறதோ, இல்லை பெரியவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறதோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கிறதில்ல. ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட போய் எப்படியாவது சொல்லி தோட்டத்தை விற்று, வீட்டை விற்று, இல்லை இடத்த விற்று, நகையை விற்று, ஏதோ ஒன்று வச்சு போய் படிச்சிடுறாங்க. படிக்கும்போது பார்த்தா அதே மாதிரி தான். சரி, அப்படியாவது வந்து ஒரு சாதாரண காலேஜுக்கு தான் போயிட்டீங்க, படித்து முடிச்சுன்னு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்காது, வேலைக்கு பற்றி நம்மளுக்கு நம்ம தான் மறுபடியும் முயற்சி பண்ணணும் அப்படின்னா காலேஜில் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஸோ 24/7 வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்குமே செலவு பண்ணிட்டோம்னா அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? எங்கள் கூட வந்து இருந்து ஒரு உறுதுணையாக இருந்து தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு கெரியருக்கும் ஒர்க் பண்ணி, பர்சனலாக ஒர்க் பண்ணி ஒரு 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 சமுதாயத்தை உருவாக்குனா கூட நம்மளோட ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க பாதி பேர். ஏன்னா போனோம்னா திரும்ப காசு கொடுக்க சொல்லுவாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்சம் கெரியர் கைடன்ஸ் பண்ண சொல்லுவாங்க, வேலை இருந்தால் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க நம்ம அவங்க டீமில். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வர்றதில்ல, நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் நம்ம பண்ணுற நல்ல விஷயத்த நம்ம எப்போ நிறுத்துறதில்ல, நம்ம வரல கன்யூஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல, பட் உங்கள் விஷயத்த நீங்கள் சரியாக பண்ணிக்கணும்ல. ரீசெண்டாக வந்து 2-3 ஹெல்ப் ரிக்வெஸ்ட்லாம் நிறைய ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சினிமாவை பார்த்துட்டு பூரா சினிமா இன்ஃப்ளூயன்ஸ்லேயே போய் காலேஜ் போய் படிக்கிறது, அப்படி படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்போ தான் ரியாலிட்டி. படித்து முடிக்கும்போது அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, நான் அதை கூட வந்து பேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் கூட குரூப்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். தப்பு பண்ணிட்டேன் கேர், எனக்கு அப்போ தெரியல, எனக்கு இப்போ தான் உலகம்னு என்னென்னு தெரியுது அப்படின்னு. காலேஜில் இருக்கிறது, ஸ்கூலில் இருக்கிறதுல உலகம் இல்லை டிஎஸ். நீங்கள் வெளியில் வந்து சொசைட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ரெடியாகி வரணும் அப்படிங்கிறது தான் காலேஜுங்கிறது. அதுதான், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, நம்ம முடிச்சுட்டு வந்தோம் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, கடன் வேணால் கட்டணுமில்ல, கவர்மெண்ட்டுக்கிட்டே அவங்களால திருப்பி கட்டணுமில்ல டிஎஸ். அப்போ கட்டினா தானே அந்த பணம் மற்றவங்களுக்கு போய் சேரும், இன்னொரு பையனும் பொண்ணும் படிக்க முடியும் இல்லையா? நம்ம வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறது சரியில்லையில்ல. அப்போ அதுக்கு நம்ம வேலை கிடைக்கணும், வேலைக்கு போகிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். மெயினாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில். நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்களுக்கு பெருசாக பண்ணிங்கன்னா நல்லபடியாக லைஃப் இருக்கும். அப்புறம் மெயினாக வந்து எல்லா அன்வான்டடுக்கும் பண்ணிவிட்டு பீப்புளுக்கு வந்து செலவே பண்ணுறதில்ல. பீப்புளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மக்களுக்கு செலவு பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட யார் இருப்பா? பணம் மட்டும்தான் போதும், நம்மளுக்கு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது மட்டும் வாழ்க்கை காப்பாற்றிடுமா இல்லையா? நம்மளுக்கு அது அப்படி தான் தெரியும். பட் இருந்தாலும் அது மட்டும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துறாது. மனிதர்களோட நேரம் செலவு பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்மையான மக்களை சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் நல்லா இருக்கும்னு நம்ம மனசார நினச்சோம்னா மட்டும்தான் அது அவங்களுக்கு புரியும். இவர் வந்து நம்மளை விட அவரை விட ஒரு நம்மளை பெருசாக வரணும்னு ஒர்க் பண்ணுற ஒரு மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த மரியாதையை வரும் எல்லாத்துக்கும். நம்ம மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அது அவங்களுக்கு கன்வே ஆகுமில்ல, நம்ம எந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பீப்புள். எல்லாமே வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சதெல்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல பிரச்சனை வரும், கொஞ்சம் ஒத்து வராமல் போகும். அப்படிலாம் இருந்தால் கூட ஒரு ஹார்டான பாத்துல போய் தான் நம்ம நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் சம்பாதிக்க முடியும். ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, கெட்டது பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுருங்க. நல்லவங்க வந்து சைலண்ட்டாக கம்முன்னு இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு உயிர் போகிற நேரத்தில் ஒருத்தர் 2 பேர் வந்து கூட இருப்பாங்க. அந்த ஒருத்தர் 2 பேர் வந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா ஆகிடும். ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போவுமே இருக்கட்டும். மக்களை சம்பாதிக்கிற விஷயத்தை பாருங்கள். நான் நிறைய டைம் சொல்கிறது தான், உங்கள் குடும்பத்தை தாண்டி உங்களுக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்குறக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு லைஃப் வாழ்ந்தோம்னு அர்த்தம்.
அப்படிதான் அந்த அப்போ அப்போ வந்து எந்த மனசு ஒருத்தரை வின் பண்ணுன்னு பார்த்துக்குங்க. எல்லாமே ஒருத்தன் தனக்கு தனக்கு தனக்குன்னு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டு, அப்புறம் வயசாகி எல்லாம் முடிஞ்சு போய் தனியாக இருக்கும்போது அன்னைக்கு கூப்பிட்டுலாம் அட்வைஸ் பண்ணி என்ன ஆக போகுது? எல்லா ஏஜ்லேயும் ஒன்று பண்ணிடணும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேலைக்கு வந்த நாள்லேருந்து, இல்லை படிக்கும்போது அது சரி, வேலைக்கு வந்த டைமும் சரி, எந்த வேலை வந்து காசு கொடுக்குறாங்க, சின்சியராக வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம இருந்திருப்போம். பட் அதையெல்லாம் தாண்டி இந்த வேலைனால வேறு யாருக்கு என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட முடியுமா? மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட முடியுமா? கொஞ்சம் சொல்லி கொடுத்துட முடியுமா? அவங்கள பெட்டர் ஆக்கிற முடியுமா? நிறையா லேடீஸ் வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை பேக் டு பேக் பிறந்திருக்கும். அதை வளர்த்திருப்பாங்க. வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேமிலியில் நிறைய கஷ்டம் இருக்கும். இப்போ வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி கைட் பண்ணுறது? அவங்களுக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது? நம்ம இதெல்லாம் பண்ணுவோன்னு தெரிஞ்சால் தான் நம்மளோட எல்லாம் வந்து இருப்பாங்க. அப்படி தான் இந்த கம்யூனிட்டியெல்லாம் பில்டு பண்ணிக்கிறோம். ESL அலுமினி எல்லாம். ஒரு ஜாதியாகவும், மதமாகவும், இனமாகவும், மொழியாகவும், வேறு மாநிலமாகவும் அப்படியெல்லாம் பிரித்து பார்த்தாலும் யாரையும் பார்த்தாலும் எப்பவும் பண்ணினதில்லை. என்றைக்குமே அந்த ஃபீல் எனக்கு எப்போ இருந்ததில்லை. அப்படிலாம் இருந்தால் நான் அந்தந்த வேலையெல்லாம் அந்தந்த குரூப்பை சேர்த்திருப்பேனே. இன்றைக்கி கூட வந்து இப்போ இங்கே சார்லெட்டில் வந்து தங்கியிருக்கிறது கூட இங்கே வந்து 4 ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸுகளோட தான், இல்லை சின்ன பசங்க அவங்களோட தான் தங்கியிருக்கேன். ஏன் இங்கே ஒரு தமிழ் பசங்களை பார்த்து போக தெரியாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே நம்ம பிறக்கிறது எங்கே வேணால் பிறக்கலாம். நம்ம எல்லாம் மனுஷங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். அன்பாக தான் இருக்கணும். அப்படி இருந்து தான் போகணும் அப்படிங்கிறது தான். நம்ம எந்த இடத்துலையும் போய் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேஸ்டாக ஒரு பயாஸ்டாவெலாம் என்றைக்கு இருந்ததே இல்லை. எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஆளாக மட்டும் தான் நான் இருந்திருக்கேன். ஸோ அது இவ்வளோ பேர்த்த கூட வச்சுருக்குது. ஒரு நம்பிக்கை கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். சரி, இது படிக்கலாம், இப்படி போனால் இப்படி வேலை கிடைக்கும், இப்படி போனால் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒருத்தர் மனசில் விதைக்கிறது எவ்வளோ கஷ்டம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபேமிலி விட்டு போட்டிருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட்டு மாதத்துக்கு சான்ஸ் கிடைக்கும்போது போய் பார்த்துக்குவேன். அங்கேயும் கொஞ்சம் நாள் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு கூட வர முடியும். ஒரு 5 நாள் அந்த மாதிரி இருந்துக்கலாம் வீக்கெண்டோட. ஸோ இதெல்லாம் வந்தது வந்து வரும்போது கூட வந்து சரி ஒரு வேலைக்கு வர்றோம், ஒரு புது பொறுப்பு, நிறையா பொறுப்பு, இப்போ மேனேஜரை ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் வந்து இன்னும் அந்த கம்பெனிக்கு எப்படி வேல்யூ சேர்த்தணும், கிளைண்ட்டுக்கு எப்படி வேல்யூ சேர்த்தணும், கூட இருக்கிற மக்கள் எப்படி நல்லா வச்சுக்கிறது, எப்படி எவ்வளோ உண்மையாக இருக்க முடியும், எவ்வளோ ஒரு 45 வருஷமோ 15 வருஷம் வேலை செய்ய முடியும் அதிகபட்சம் இல்லைங்களா? அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணிட முடியும்? கண்டிப்பாக லாஸ்ட்டு ஒரு 21 வருஷம் வேலை செஞ்ச மாதிரி இனிமேல் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பாடம் இருக்குமில்ல. ஒவ்வொன்றும் அனுபவம் தானே. நிறைய ஒரு வேலை பண்ணுறதுக்கு 10 மணி நேரம் உட்காந்துருப்போம். இப்போ 5 மணி நேரத்தில் பண்ணிடுவோம். அதான் அனுபவம். அதனால் இந்த அனுபவங்கிறது வந்து பெரியவங்ககிட்ட எல்லாத்துட்டு இருக்கும். உங்கள் எல்டர்ஸ் எல்லாத்துட்டு இருக்கும்போது அவங்கள மதிக்க கற்றுக்குங்க. பீப்புளை நேசிக்க கற்றுக்குங்க. மனுஷங்களை மதித்தோம்னா, மனுஷங்களை வேல்யூ பண்ணோம்னா நம்மளோட நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே லைஃப்பில் நடக்கும். யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து அதுக்காக உங்களோட என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுற டைம் வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லி எல்லாமே பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் மனசு எது ஒன்று பண்ணாமல் இருக்காங்கன்னா சொசைட்டிக்கு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற சொசைட்டிங்கிறது என்னென்னா அவங்க கூட பக்கத்தில் இருக்கிறவங்க சொசைட்டி தான். இவங்க சொசைட்டிக்கு ஒன்று பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி பாதி பேர் ஓடி போயிடுறது. அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு நம்மள விட்டு ஓடிடுறது. சொசைட்டிங்கிறது வந்து உங்களுக்கு கண்ணு தெரியாதவங்கள, கண்ணு தெரிஞ்சவங்களும் சொசைட்டி தான். ஏசில் இருக்கிற ஒவ்வொரு பையனும் ஒரு சொசைட்டிலேருந்து ஒரு குடும்பம் தான் அவங்களாம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட முடியும், என்ன அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் கேளுங்க, பேசுங்க. நிறைய பேர் பர்சனலாக ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் நல்ல மனுஷன் தெரிஞ்சால் பண்ணுவாங்க. எனக்கு ஏன் வண்டி வந்து கொட்டுறாங்க ஒவ்வொருத்தரும். எத்தனை பிள்ளைகள் இருக்கும், எத்தனை பசங்கள் இருக்கும். அவங்களுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிலாம் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இந்தியா லாஸ்ட் டைம் வரும்போது சொல்லாமான்னு தெரியல, நிறைய ஹைட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிப்ரெஷனில் ரொம்ப ஒரு 17 கிலோ பக்கமாக டிப்ரெஷன்லாம் சப்ரஷன்லேயே இந்த சஃபரிங்லேயே பூரா போயிடுச்சு அப்படிங்கிறதுனால, அப்போ சாப்பிட்டா ஆர்கான்லாம் நல்லா வேலை செய்யுமா, அதை டெஸ்ட் பண்ணணுமில்ல. அந்த ஆர்கான்லேருந்து உருக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணுச்சு. அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படி உடம்பு வந்தது, அந்த மசில்லாம் பில்ட் ஆச்சு. கொஞ்சம் ஃபேட்டு நிறையா வந்துச்சு. பட் இருந்தாலும் இடுப்பு சுற்றி எல்லாம் ஃபேட்டெல்லாம் கழுத்துலாம் ஃபேட் இருந்திருக்கும். பட்டு 92 கிலோ போயிட்டேன். அப்போ 85 கிலோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தேன். எப்போவுமே ஒரு 75 75 கிலோ மெயின்டைன் பண்ண ஃப்ரேம் தான், பாடி ஃப்ரேம் தான். இந்த சுல்தான் மூவி வந்தோடனே, இந்த சல்மான் கான் படம் வந்தோடனே நம்ம சுரேஷ் தான் பார்த்துட்டு இந்த மாதிரி பில்டு பண்ணுறான் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னா அப்படி. அதனால் அது எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு அந்த ஃப்ரேம் பில்டு பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு 85 கேஜியில் பயங்கர ஸ்ட்ராங்காக எதை பிடிச்சாலும் உடையிற அளவுக்கு தான் இருந்தோம். பட் அங்கேருந்து அப்புறம் டிப்ரெஷன் வந்து 87 இருந்தோம். அப்புறம் எல்லாம் டிப்ரெஷன் வந்து 72 கிலோவுக்கு போயிட்டோம். அப்போ அப்படியே ஒரு தடவை இந்தியா வந்திருக்கிறேன். நீங்கள் 2023 பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து ஒரு வருஷம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அந்த ஆர்கான்லாம் நல்லா எனக்கு ஆர்கான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும் அப்படிங்கிறக்காக சாப்பிட்டேன். நிறையெல்லாம் நான் ஃபுட்டி கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் காற்று குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வெயிட் போட்டு ஒரு 92 கிலோ வந்துட்டேன்.
அப்புறம் சரி ஓகே. அதையும் பார்த்தாச்சு. அந்த ஸ்டேஜ் நம்ம லைஃப்ல கோ த்ரூ பண்ணியாச்சு. இனி நம்ம திரும்ப பழையபடி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுல நம்ம வந்து ஒரு ஒரு எண்ணத்த எவ்வளோ தீவிரமா நினைக்கிறோம்ங்கிறது ஒண்ணு. அதுதான் உங்களுக்கு நெறைய பேத்துக்கு இருக்கிறதுல. ஹவ் ஹார்ட், ஹவ் ஸ்ட்ராங், ஹவ் டீப் யூ திங்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ முழு மனதோட அதுக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படி பண்ணுனதுனா அந்த குறைக்கணும், குறைக்கணும், குறைக்கணும் அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாரி எல்லாமே மாறுது. அப்படிலாம் பண்ணும்போது பார்த்தா முதல்ல ஒரு 5 கிலோ குறைஞ்சு போயிட்டு 5 கிலோ குறைஞ்சது. ஒரு 87 கிலோ நம்ம இருந்தேன். இப்ப இங்க வந்ததுக்கப்புறம் 2 கிலோ குறைஞ்சிருக்குது. நார்மலா 85 கேஜி வந்துட்டேன். இன்னும் இன்னும் கொஞ்சம் வெயிட்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணல. ஒய்ஃப் வந்து இப்ப ஜிம்முக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தனியா இருக்கிறீங்க எல்லாம் நெறையா பண்ணி ஹெல்த் நல்லா வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். பட் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ரெடிமேடா சாப்பிடுறது. ஏதோ 2 குழம்பு வச்சு பழகிட்டோம்னா கூட ஒரு வாரம் ஓட்டிருவேன்னு நெனைக்கிறேன். 2 நாள் 3 நாளைக்கு அத சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படிதான். அம் வெளிய சாப்பிட்றதுலாம் புடிக்க மாட்டேங்குது. அம் அதனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க எல்லா பசங்களும் அவங்கவங்க தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க ரூம்ல. அப்படித்தான் போயிட்டுருக்கு. நானும் இத மேனேஜ் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட வந்து 1 மாசம் அந்த மாரி எல்லாம் இருந்தாச்சு. ஸோ வாழ்க்கை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொண்ணா கத்துக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எனக்கு வந்து என் கூட இருந்த நண்பர்கள தவிர நான் யாரையுமே ஒரு பெரிய இதெல்லாம் பார்க்கறதில்ல. என் பையனுக்கும், பொண்ணுக்கும் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றது. சொத்துங்கிறது நீங்க 2 பேர் தான் எனக்கு. நீங்க நல்லா வாழ்றதுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பேன், சொத்து சேர்த்து வச்சிருப்பேனே தவிர, எனக்கு அசட்டுங்கிறது நீங்க 2 பேர் தான். நீங்க எப்படி வர்றீங்கிறது தான் அப்படின்ட்டு. உங்களுக்கு புடிச்சத பண்ணுங்க, புடிச்சத படிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அந்த மாரி தான் உங்களுக்கும் சொல்றோம். பட் அவன் பீப்பிள வந்து மதிக்கிறதில்ல, வேல்யூ பண்றதில்ல. எப்ப பார்த்தாலும் இப்போ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு என் கூட ஸ்டார்ட் பண்ண நண்பர்கள் ஒரு சிலர்லாம் ஒர்க்ல வந்து 100% போடுற இடத்துல 200% போட்டிருப்பாங்க. அம் நம்ம வந்து 100% சரி அத முடிச்சுருவோம். 200% போட்டிருப்பாங்க. பெட்டரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க. சம்பளம் அதிகம். அடுத்த வேலைக்கு போவாங்க. அடுத்த வேலைக்கு போவாங்க. கரெக்ட். நல்லா பண்ணுங்க. நல்லபடியா இருங்க. அது வந்து பர்சனல் குரோத். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அத பண்ணியிருக்கீங்க. பட் என்னன்னா திரும்ப உங்களோட இருந்த நண்பர்கள், நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது ஊர்ல இருந்தவங்க, இப்ப போன இடத்துல எல்லாம் போய் குரூப்ப சேர்த்துட்டு நம்ம சுத்தலைல்ல. நம்ம எஸ்எல் அலுமினி அப்படி தான் பார்த்தோமே தவிர, 15 வருஷம் ஆச்சு யுஎஸ் வந்து. இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா விட்டுருக்கலாமே. நம்ம எதுக்கு 3 ட்ரஸ்ட் இந்தியால தானே பண்ணோம். இந்தியால தானே கெட் டூகெதர் வச்சிருக்கிறோம். அங்க தானே அத்தன காலம் அதுக்கு பண்ணோம். இங்கேயும் வச்சிருக்கிறோம். பட் அங்க நெறைய பண்ணணும்ல. அந்த சொசைட்டி இந்தியன் சொசைட்டிக்கு தான் இதுவரைக்கும் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே குடுத்துருக்குறோம். ஸோ நம்ம அங்க நான் இல்லாட்டி கூட அங்க இருக்கிற பிரசன்ஸ் தான் எல்லாத்துக்குமே கேஆர் கூட இருக்கிற மாரி தான் நம்ம ஒரு ஒரு எண்ணத்த எல்லா மனசுலயும் விதைச்சிருக்கிறோம். பொழைக்கிறதுக்காக வெளிய வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா? நான் என்னைக்குமே உங்க ஆளு தான். உங்க 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 மக்கள் தான். அங்கிருந்து வந்தவங்க தான் அப்படின்ட்டு. இந்த லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்காவது பிரயோஜனமா இருந்துட்டு போயிறணும். எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணுங்கிறது தான் ஆசை. பட் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொருத்தர் எப்படி கொண்டு வரதுங்கிறத யோசிச்சாலே எல்லாத்துக்கும் சரியாயிடும். அப்புறம் நம்ம எண்ணங்கள் தான். அப்புறம் நம்ம எண்ணம் சரியில்லைன்னா, அப்புறம் எதுவுமே சரி இருக்காது. இந்த காலத்துலலாம் வந்து அம் சக்சஸ்ன்னு ஒண்ணு பெருசா சொல்லிடுறாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய செலவெல்லாம் கிடையாது. நான் காசுன்னு குடுத்தேன்னா, அது யாருக்காவது கான்ட்ரிபியூட் பண்றது தான். அதுக்கு தான். எனக்கு ஒண்ணும் பெரிய வேலையில எந்த பழக்கமும் இல்ல. போய் பப்புக்கு போறதோ, பார்ட்டிக்கு போறதோ, இல்ல ட்ரிப்புக்கு போறதோ, இல்ல ஆர்டர் பயங்கரமா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறதோ, பிடிக்கிறதெல்லாம் நீங்க எப்பவும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய செலவெல்லாம் இல்ல. இந்த டீ ஷர்ட்லாம் திருப்பூர்ல எடுத்துட்டு வந்தது தான். கார்த்தின்னு வச்சிருந்தாங்க அங்க போய் எடுத்துட்டு வந்தோம். ஸோ அப்படிதான் வந்து நம்மலாம் வந்து அப்படிதான் யாருக்காவது ஒவ்வொரு நேரம் தோணும். நம்ம நெறைய செலவு பண்ணும்போது, எங்கேயோ ஒரு பையனும் புள்ளையும் போட்டுக்கிற நல்லா துணி இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த வயசுல அப்படின்னு கவலையா இருக்கும். ஆம், பெருசா ஹோட்டல்ல செலவு பண்ணி சாப்பிட்டோம்னா, நெறைய பேர் இந்த சோறு இல்லாம இருக்கிறாங்கல்ல அப்படின்னு வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும்னு தோணும். இல்ல முடிஞ்ச வரைக்கும் போகாம பார்த்துக்குவேன். இந்த காசு இருந்தா யாருக்காவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தேவைப்படுமில்லன்னு அத எடுத்து வச்சுர்றது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. நெறைய எஃபோர்ட் குடுத்தாச்சு. ஸோ இனி இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு சொல்றதெல்லாம் இப்ப என்ன மாரி நெறைய லீடர் சொல்லியிருக்கீங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் வந்து நீங்க அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. நல்லபடியா உங்க நாலேட்ஜ் யூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. கைண்டா அவங்ககிட்ட நடந்துக்கங்க. நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல இருங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கங்க அவங்ககிட்ட. அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. பண்ண சொல்லலாம். அப்படியெல்லாம் இருந்து நல்லபடியா வாழ்க்கையில வந்தீங்கன்னா, எல்லாமே கிடைக்கும். நல்லபடியா இருக்கலாம். அத விட்டுட்டு சும்மா கன்னா பின்னான்னு போயி, அ அப்படியே நல்லா படிச்சு, நல்லா வேலைக்கு வந்து யார பத்தியும் திரும்பி பார்க்காம, தனக்காக ஓடி, ஓடி அப்படியே இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு செத்து போயிரணும். நீங்க திரும்ப வந்து இப்போ ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணாதவன போயி, இப்ப என்ன பத்தி பேசினா உனக்கு எரிச்சல் வரதான் செய்யும். அது ரொம்ப நார்மல் தானே. இப்ப யாராவது தப்பு பண்ணா, இப்ப நான் தப்பு பண்ணா, ஆமா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். அங்க போய் ஆர்க்யூ பண்றதோ, எனக்கு புரியாம இருந்தா ஏதோ ஒத்துக்க மாட்டேனோ என்னமோ, புரிஞ்சிருச்சுன்னா, ஆமா தப்பு தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருவேன். நான் போய் ஜஸ்டிஃபைலாம் பண்ண மாட்டேன். இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன் அப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்றதில்ல.
பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாரும் வந்து அவங்க பண்ண தப்ப நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அது தேவையும் இல்லை. நம்ம அப்புறம் எப்படி பெட்டர் பர்சன் ஆகுறது? தப்பு பண்ணால் அவன் தப்பு பண்ணிட்டு இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்கிறேன், தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாமல் பண்ணலாம், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறது. மனுஷங்களை நேசிச்சதுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் அதில் வந்து நான் முழுமையாக அதை வந்து நான் நம்புகிறேன். டிஎஸ் மனுஷங்களை நான் நேசிக்கலன்னு அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். எனக்கு இவ்வளோ பேர் உயிரை கொடுக்க வந்து நின்று இருந்திருக்க மாட்டேங்க. டிப்ரெஷனில் நீ அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. எவ்வளோ பேர் உங்கள் வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்து எனக்காக உட்காந்துருந்தீங்க. எனக்கு என்ன டைம் டேபிள் போட்டு பார்த்துக்கிட்டவங்களாம் இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்கள் லைஃப்லேயும் நிறைய நல்ல மனுஷங்களை மீட் பண்ணுவீங்க. நிறைய நல்ல பசங்க வருவாங்க, நிறைய நல்ல பிள்ளைங்க வருவாங்க. உங்கள் லைஃப் ரொம்ப மாறி சூப்பராக இருக்கும். அதனால் மனுஷங்க மேலே அந்த பாசம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும். ஆயின்னு படித்து பெரிய இடத்துக்கு போய் அந்த காசை பூரா சம்பாரித்து தனக்குன்னு செலவு பண்ணி அப்புறம் மறுபடியும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இல்லையா? அதுக்கு என்ன முடிவு இருக்குது? இப்போ இந்த டிஷர்ட் ஒரு 300, 250 ரூபா, 300 வாங்குறோம்னா இது 3000 வாங்கலாம், 30,000 வாங்கலாம். துணி இந்த உடம்பை மறைக்கிறதுக்கு தானே, மறைச்சிருக்குது இல்லை, போதும் இல்லை? அவ்வளோதானே நம்ம பார்க்கணும். நான் ரொம்ப பெருசாக போட்டு என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் இந்த பணத்தை கொண்டு போய் இந்த ஷார்ட்கட்டில் விடுறதெல்லாம் பண்ணாதீங்க, சரியா? நம்மளுக்கு என்ன அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ, எதில் நம்மளுக்கு பிடிப்பு இருக்கணும்னு தெரிஞ்சிடணும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணும், என்ன பிடிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடணும். எல்லாத்தையும் சம்பாரித்து கொண்டு போய் செலவு பண்ணி ஜாலியாக சுற்றுறக்கு அது பண்ணாமே இருந்துக்கலாமே. நம்மளை அழிச்சிக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் போய் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் பில்டு பண்ணிட முடியாது. நான் இப்படி போனேன், சுற்றினேன், ஒருத்தரை பார்த்த பழகணும் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து உண்மையாக நேசிக்கிறதுனா அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது, அவங்கள வந்து பெட்டராக்குறது, அவங்க லைஃபுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறது, இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள உயர்த்துறது, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக மாற்றுறது, ஒரு வேலை வாங்கி கொடுக்குறது, ஒரு படிப்புக்கு பணம் கொடுக்குறது, ஒரு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு அந்த பர்சனலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அழுதாங்கன்னு இன்னு கேட்டுக்கிறது, அவங்களோட வழியை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணும். நீ ஒருத்தரை எப்படி நீ கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்டான ஒரு ஆட்களை, மனிதர்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்தும். நீங்கள் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் சும்மா வந்து நான் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டு அப்படின்னு உண்மையாக அதெல்லாம் நடந்துடாது. இங்கே எல்லாருமே அப்படி தான் குரூப்பாக வந்து மதமாகவும் ஜாதியாகவும் இனமாகவும் அப்படிலாம் குரூப்பாக சேர்ந்து சுற்றிக்கிட்டு அதுக்கு நேரத்தை செலவு பண்ணிலாம் இருக்கும்போது நான் கோயிலுக்கு கூட போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவுக்கு சாமியை கும்பிட்றேன், அப்பச்சி கும்பிட்றேன், ஆத்தாவை கும்பிட்றேன், எங்கள் அத்தையை கும்பிட்றேன். நம்மளோட அந்த நல்ல நண்பர்கள், நம்மளுக்காக பாடுபட்டவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி இறந்து போனவங்க, அவங்கள சாமியை கும்பிட்றோம் இல்லையா? ரொம்ப சண்டை போட்டால் தான் என் ஒய்ஃபாக சண்டை போட்டால் தான் நான் கூட்டிகிட்டே போவேன் கோயிலுக்கெலாம். பட் மனசுக்குள்ளே சாமி பக்தியெல்லாம் இருக்குது. சாமி டெய்லி கும்பிட்டுக்கிறது தான் நம்ம எல்லாமே தான் நம்ம பண்ணுறோம். பட் அதுக்குன்னு ஒரு நேரத்துக்கெல்லாம் பெருசாக எங்கேயுமே ஒரு மனிதர்களை பீப்புளை தாண்டி நான் எந்த வேலையும் பண்ணதில்லை. பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறதை தாண்டி டெய்லி ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க இஷ்யூஸ் ஒர்க் பண்ணுறோம். டெய்லி அப்படி தான் போயிட்டுருக்குது. இத்தனை வருஷமாக அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ எனக்கு வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டில் இருக்காது. ஒரு சர்ச்சுக்கு போகிற ஃப்ரெண்டோ, ஒரு மசூதிக்கு போகிற ஃப்ரெண்டோ, ஒரு கோயிலுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை ஒரு பார்ட்டி பண்ணிக்கிறவங்களோ, இல்லை ஒரு குரூப்பிங் பண்ணுறவங்களோ, ஜாதியாகவும் மதமாகவும் மொழியாகவும் இனமாகவும் பிரிஞ்சு ஒன்று அப்படி இருக்கிறவங்களோ எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. எனக்கு இருந்ததே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல் காலேஜிலேருந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லை. அதை அப்படியெல்லாம் வச்செல்லாம் எந்த இடத்துலையும் எனக்கு எந்த நல்லதும் நடந்துறதில்ல. கஷ்டப்பட்டு படிச்சு தான் வந்தேன். 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு யூஎஸ் வந்தாலும் போராடி தான் வந்தேன். இங்கே வந்து போராடி தான் இன்னும் க்ரீன் கார்டெலாம் வாங்காமல் தான் இருக்கோம். நம்ம எல்லாமே நியாயமாகவும் நேர்மையாக தான் பண்ணியிருப்போம். எல்லா இடத்துலையும் ஸ்தானம் அதிகமாக நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருந்தாலும், திறமை தகுதியும் அதிகமாக இருந்தால் கூட கிடைக்க வேண்டியது கிடைக்காம தான் இருக்கும். ஏன்னா நம்ம பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறோம், வேறு பீப்புள்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுனால. பட் அதெல்லாம் பரவாயில்ல, சரியா? எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆக போகுது? எல்லோரும் ஒர்க் பண்ண போகிறோம், எல்லோரும் ஓட போகிறோம், எல்லோரும் ஒரு காலத்தில் போய் அமைதியாக ஒரு இடத்துல வயசானதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துக்க போகிறோம். தனிமையில் இருப்போம். அதுக்கு தான் இப்போ நம்ம மறுபடியும் வந்து பிஎஸ்எல் ஹோமேஜ் எல்லாம் கட்டிக்கிட்டு அதையெல்லாம் கொஞ்சம் முடியாதவங்களை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து எல்லாம் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி அடுத்த ஒரு முயற்சி நாங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் இப்படி தான் பார்க்கணுமே தவிர வாழ்க்கை வந்து எல்லா ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லா ஃபேஸும் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்கள், நம்மளை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட நாலேஜ், நம்மளோட படிப்பு, அறிவு எல்லாரோட சீனியர்ஸோடதையும் நீங்கள் எடுத்துக்கங்க. நல்லபடியாக வாழ்க்கையில் வாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்குனாலையும் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாதத்துக்கு செலவு பண்ண முடியாட்டி கூட பண்ணணும். அது உங்கள் கேலண்டரில் இருக்கணும். நீங்கள் அது டைம் அதுக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். எஸ்லுக்கு ஒன்றும் பண்ணல, அலுமினிக்கு ஒன்றும் பண்ணல, நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் செலவு நிறையா பண்ணும்போது அந்த செலவு ஆகிற பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு விட்டுறப்ப யாருக்காவது கொடுத்துடலாம். ஏதோ ஒரு பையன் படிக்கட்டும், யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்கட்டும், சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கும் ஒரு தர்மம். அதுதான் தர்மம். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி தர்றதில்ல, காலேஜ்லேயும் சொல்லி தர்றதில்ல, அது வீட்லேயும் சொல்லி தர்றதில்ல. எல்லாம் தனக்குன்னே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அக்செப்டன்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என்னையெல்லாம் யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா? என் ஒய்ஃப் கூட அக்செப்ட் பண்ணல இனிஷியலாக.
எங்கள் மாமனாரும் அக்செப்ட் பண்ணல. எங்கள் அப்பா, அம்மா தான் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒருத்தருக்கு கொண்டு கொடுக்கணும், நம்ம நேரத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஒருத்தர் நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணணும்னா, அவன் ஏமாத்திருவான், அவன் இதை பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான். அதை பண்ணுவாங்க டிஎஸ். மக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க புரிஞ்சுக்க அவங்க மனசில் இருக்கும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு புரியும்போது சொல்லுவாங்க, கேஆர் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு பயங்கரதாக இருந்தது. நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம தான் இமிக்ரேஷன் விசாலாம் ஹெல்ப் பண்ணி வந்தா அப்படி வந்தோடனே எம்ப்ளாயர்கிட்ட ஒரு 3 மாதத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டு வெளியே போக சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி பெரிய இடத்துக்கு போயிட்டேன். அப்படி மீட் பண்ணோம். இன்னொரு ஃப்ரெண்டோட தச்சமையும் மீட் பண்ணோம். அப்போ அவர் முன்னாடி சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ஒன்றும் சொல்ல. செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய கம்பெனியில் அத்தனை வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் கேஆர் தான் கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படி என் முன்னாடியே சொன்னார். அது அப்போ அன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நான் திட்டியிருக்கிறேன், தப்பு பண்ணியிருக்காருன்னு. பட் இருந்தாலும் நம்ம பண்ணின ஒரு நல்ல விஷயம் மனசில் இருக்குது அப்படின்னு. நம்ம எல்லா மனசுங்களும் அப்படி தான். இந்த மனசுங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக. அவங்கள வந்து இந்த சூழ்நிலை தான் சுற்றி இதெல்லாம் போட்டு உருட்டி எல்லாம் மாற்றி போயிடுச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு போட்டு ஒரு வேலைக்காக இங்கே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது எந்த சினிமாவும் கேட்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்லைன்னு. அங்கே வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃபோட ஏதோ வாரத்துக்கு ஒரு டைமுக்கு வந்துடலாம், அவங்களுக்கு அதான் ரிலாக்ஸேஷன் அதனால் பார்க்கணும்னு சொல்லுவா. அப்படி இங்கே இருக்கிறதுனால அதை நான் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தையும் வந்து ஹெல்த் ரெடி பண்ணுறப்போ ஜிம்முக்கு போக சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி படிங்க நிறையான்னு சொல்கிறேன். அப்படி இன்னும் 15 வருஷம் தான் டிஎஸ் நான்லாம் வேலை செய்ய முடியும் இல்லையா? அதுவே கஷ்டம் தானே. ஒரு 10 வருஷம் வேலை செய்ய முடியுமா? ரொம்ப இன்னும் நிறையா படித்து இன்னும் நிறைய இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சம்பளம் வாங்குகிற இடத்துலையும் இன்னும் நிறைய வேலை செஞ்சு கொடுக்கணும். இருந்தாருப்பா இர்ரீப்ளேஸபிள் அப்படிங்கிறத மாற்றவே முடியாது. அப்படி தான் நம்ம டிசிஎஸ்ல இருந்தோம், எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். நம்ம யூஎஸ் ஹெச்என்பி வாங்கிட்டு வெளியே வந்தோம், எத்தனை பேருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இமிகிரேஷனை கற்றுக்கிட்டு எத்தனை பண்ணியிருப்போம். ஏஎஸ்எல் ஆரம்பித்தோம், எத்தனை பண்ணோம். அலுமினி ஆரம்பித்தோம், எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து யாராவது வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம். இவ்வளோ பேர்த்த கேர் பண்ணிடுமா முடியுமா? இவ்வளோ பேர்த்த கூட வச்சுக்க முடியும், இத்தனை காசு கொடுத்துட முடியுமா? இவ்வளோ நேரத்தை கொடுத்துட முடியுமா? அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. இது இன்னும் நம்ம எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் குட்டீஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிக்கிறது வந்து கொஞ்சம் எஃபர்ட்டெல்லாம் போட்டு படித்து வேலைக்கு போகணுன்னா கொஞ்சம் நல்ல இடத்துல நல்லா காலேஜுக்கு போங்க. ஒரு சில நேரம் படிக்க முடியாமல் போயிடலாம். ஏதோ ஒரு டைம் விட்டுருவோம். 10த்தோ 12த்தோ யூஜியோ பிஜி ஏதோ இடத்துல மார்க் குறையிறதான், அதெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதோ ஒன்று நடக்கும். இங்கே அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நேரத்தில் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் படிங்க. இங்கே இந்த யுஎஸ் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணீங்களோ படித்தது ப்ளஸ் சொசைட்டிக்கு என்ன பண்ணீங்களோ இதை வச்சு தான் உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன். எவ்வளோ வந்து வாலண்டியரிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சொசைட்டிக்கு, எவ்வளோ வந்து ஷேடோயிங் இந்த மாதிரி இப்போ டாக்டருக்குலாம் போனால் படிக்கணும்னா அந்த மாதிரி டாக்டருக்கு போய் ஷேடோயிங் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிளப்ஸில் மெம்பராக இருந்திருக்கீங்க, என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் தான் உங்கள் ப்ரொஃபைல் ப்ளஸ் படிப்பு. பட் இந்தியாவில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். சொசைட்டிக்கு என்ன பண்ணுறங்கிறது ஒரு சப்ஜெக்டாக வரணும். சொசைட்டிக்கு வந்து பண்ணுறத பற்றி ஸ்கூலில் டீச்சர்ஸும் சொல்லி தரணும், காலேஜ்லேயும் சொல்லி தரணும், வீட்லேயும் சொல்லி தரணும். நீங்கள் படித்து நல்லா வேலைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு ஒரு பெரிய இடத்துக்கு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா, இயர்லி சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வருஷம் 10 லட்ச ரூபா வாங்கினவங்களால ஒரு 50,000 கொடுக்கலாம்ல டிஎஸ். ஒரு வருஷம் ஒரு 50,000 தூக்கி கொடுத்துருங்க. நாங்கள் எதுவும் இல்லாதவங்களுக்கு கொண்டு உங்கள் பேரை சொல்லி கொடுத்துட்றோம். எல்லாத்தினாலையும் சம்பாதிக்க முடியாதுல்ல. சம்பாரித்து ஒரு இடத்துக்கு போகிறவங்களே கொஞ்சம் பேர் தான். அப்போ நீங்களே கூட வந்து புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம யாரை வச்சு பண்ணுறது அதெல்லாம்? நிறைய பேர்த்தினால சம்பாதிக்க முடியாது. அதனால் நீங்கள் வரும்போதே அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கட்டும். அப்புறம் வந்து என்னென்னா, இப்போ எல்லா பக்கமும் போய் அப்படி இருந்தனால மக்கள் மேலே இருக்கிற ஒரு நேசம் வந்து குறைஞ்சி போச்சு. அதை மனசு விடக்கூடாது. இங்கே மனுஷங்க தான் இங்கே எல்லாமே. நான் ஏன் வந்து நீங்கள் கேட்டால் கோயிலுக்கு போகிறதில்ல, இதை பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதில்ல. நான் எல்லா நேரத்தையும் மனுஷங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்தையும் மனுஷங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வேலை செஞ்சுருக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு நாள் நான் தூங்கி எந்திரிச்சு ஓடுறேன். நான் பண்ணுற வேலையில் இவ்வளோ நல்லா பண்ணுறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அம்மா அப்படிலாம் போனதுனால எங்கள் அம்மாவோட வாழ்க்கை எனக்கே யூஸ்ஃபுல்லாக இல்லை. பெற்றதை தவிர 2 மாதத்தில் சூசைட் பண்ணி செத்து போச்சு அப்படிங்கிறனால எனக்கு அந்த ஒரு எங்கள் அம்மாவோட வாழ்க்கை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. எனக்கு கூட இருந்தவங்களோட வாழ்க்கை எனக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. நோபடி ஃபீல் சாரி ஃபார் மீ. அந்த மாதிரி நான் ரொம்ப ஹார்டெல்லாம் இருந்து வரும்போதெல்லாம் நம்ம லைஃப் இப்படி இருந்துடக்கூடாதுன்னு ஒரு காசியஸாக எடுத்த டெசிஷன் தான். நம்மளோட அனுபவம், நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆனது அதெல்லாமா அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கூட தனியாக தான் இருக்கிறேன். என்ன வேணால் என்ஜாய் பண்ணலாம், எப்படி வேணாலும் சுற்றலாம். நம்மளை யார் கேட்க போகிறா? என்னை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? எங்கேயாவது போகிறோமா, ஏதாவது பண்ணுறோமா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. ஏஎஸ்எல் அலுமினி அப்படி தான் இருக்குது. அது நம்ம டிஎஸ் பார்த்திங்கன்னா தூங்கும்போதும் அவங்களுக்கு தெரியும், காலை எந்திரிக்கும் போதும் தெரியும், எப்போ தூங்குறோம், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா? ஸோ ஏஎஸ்எல் அலுமினி நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு மூமெண்ட், இதெல்லாம் ஒரு மொமெண்டம். இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தை மாற்றுறக்கும், நம்மளோட இருக்கிற மக்களை நல்வழிப்படுத்துறக்கும், மற்றவன் அழுதான்னு என்ன கேட்குறக்கும், நம்ம ஒன்று கொடுக்கணும்னு மனசை மாற்றுறக்கும், நம்ம மனசை வந்து பியூராக மாற்றுறக்கும்,
இல்லையா? அதுக்காக உருவாக்குனது. அதனால இத வந்து நீங்க சோசியல் மீடியாலலாம் பார்க்க வேண்டியதில்ல. சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணி நம்மளோட தாட், நம்மளோட எண்ணங்கள நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே அதான் பண்றாங்க இல்லையா? எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதில தான் வருது. நம்ம ஒண்ணும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணல. அது புரியாதவன் சொல்லிட்டு தான் இருப்பான். இப்போ வந்து என்னோட கூட ரொம்ப க்ளோஸா வந்து 1 வருஷம், 6 மாசம், 1 1/2 வருஷம், 2 வருஷம் இருந்தவங்களுக்கு என்ன பத்தி என்னப்பா தெரியும்? யாருக்குமே அப்படித்தானே. எவ்வளோ க்ளோஸா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாள் கூட இருந்திருக்காங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களுக்கு தான் புரியும். ஒரு சாதாரண ஒரு 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 பையன் வாழ்ந்த வாழ்க்கைய நான் வாழல. சாதாரண ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சுக சுக ஒரு சந்தோஷத்த கூட நான் பெருசா அனுபவிச்சதில்ல. ஏன்னா, எந்நேரம் மக்கள் மனசுல இருக்கிறதுனால, எல்லாரையும் மத்தவங்கலாம் மனசுலயே இருக்கிறதுனால, எந்நேரம் அவங்கள பத்தி ஒரு கேர். அவங்களுக்காக வேலை செய்றோம்ல. அப்ப நம்ம வந்து 31 வருஷத்துக்கு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போது, நம்ம போய் நல்லது கெட்டது சொல்லும்போது, ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு இவன் எதுக்கு வந்து இத சொல்றான்னு கொஞ்சம் எரிச்சல் வரதான் செய்யும். அவன் கொஞ்சம் நம்ம ஏதோ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். நல்ல குட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி குட் இல்ல. நம்மள புஷ் பண்ணி நேத்து கூட ஒரு பையன் சம்பளம் கம்மியா இருக்குது. இத பண்ணல, அத பண்ணல. நான் இன்னும் என்ன அப்படின்னு சத்தம் போட்டேன் கூப்பிட்டு. நீ வந்து நோகாம உட்காந்துக்கிட்ட, கம்ஃபர்டபுளா இருந்துக்கிட்ட. எஸ்எல்ல தான் சொன்னேன். கம்ஃபர்டபுளா இருந்துக்கிட்டேன். நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். நீ கம்ஃபர்டபுளா இருந்தீன்னா, அப்புறம் அதுக்கு உண்டான குரோத் தான் உனக்கு இருக்குன்னு சொன்னேன். சரியா? நம்ம வந்து எனர்ஜி இருக்கும்போது நல்லா படிச்சு, நல்லபடியா ஒரு இடத்துக்கு போய், நல்லா சம்பாதிக்கிற இடத்துக்கு போயிட்டு, நல்லபடியா இருக்கணும் வாழ்க்கையில. சரிங்களா? இங்க அப்புறம் சரியா வந்து ஒண்ணும் நம்ம குழந்தைகள்லாம் வந்து இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் ஹார்ம் பண்றாங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான். நம்மளெல்லாம் சொல்றத கேட்காம நெறைய தப்பு பண்ணிக்கிட்டு, பேரண்ட்ஸ்லாம் ஹார்ம் பண்ணீங்கன்னா, அப்புறம் இருக்கிற சொத்த பூரா ஏசல் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிருவோம். அப்புறம் உங்களுக்கு கடைசியாவது உங்களுக்கு முடியலன்னா ஏசல் தான் வந்து பார்க்க போகுது. அப்படிதான் நாங்க டிசைன் பண்றோம். அப்படிதான் இருந்திருக்கிறோம். இங்க எல்லா ஃபேமிலியும் அப்படிதான். இப்ப யாருமே வந்து அந்த நிலைமைக்கு வந்துறக்கூடாது. எல்லாம் நல்லபடியா இருந்தா தான், இன்னும் முடியாதவங்களுக்கு பண்ண முடியும். நீங்க நல்லா இல்லைன்னா, அப்புறம் உங்களுக்கே தான் பண்ற மாரி இருக்கும். அதனால அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும், பையனும் உங்க டைம விரயம் பண்ணாதீங்க. இந்த Facebookல ஃபோட்டோ போடுறது, போய் ஆடுறது, புடிக்கிறது, இத பண்றது, அத போய் பார்க்கறது, அதுக்கு திரும்ப நான் 10 வருஷம் கழிச்சு LinkedInல வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் பண்ணேன். ப்ரோக்ராம் மேனேஜர்ன்னு சொல்லி ஒரு அப்டேட் பண்ணேன். 10 வருஷமா ஆக்டிவா எதுவும் பண்ணங்காட்டி அதையவே நான் போய் 10 தடவ பார்க்குறேன். யாரெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நம்ம யாருக்கும் போய் பெருசா லைக் பண்ணி அதெல்லாம் ஆக்டிவாவே இருந்ததில்ல. அப்ப யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கே பார்க்க தோணுது. அப்ப எல்லா சின்ன சின்ன புள்ளைகளுக்கு, பசங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அதனால அந்த நேரம் அதுல நெறைய போயிற போகுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்ம ரொம்ப சாதாரண மனுஷங்க. சாதாரண மனுஷங்களா இருக்கிறது தான் அத்தன சந்தோஷம். அவ்வளோ நிம்மதி இருக்கு. உங்களுக்கு புரியாது. நான் பாட்டுல காலைல எந்திரிச்சு, நான் பாட்டுல எனக்கு ஒண்ணும் பெருசா பெரிய மேக்கப் தேவையில்ல. இத ஒட்டணும், அத ஒட்டணும், இப்படி போகணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மனம் போல போக்குல சந்தோஷமா எனக்கு புடிச்சத பண்ணிக்கிட்டு, வேணுங்கிறத சாப்பிட்டு, 4 பேத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு, சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு, புள்ள குட்டிகள பார்த்துக்கிட்டு, பொண்டாட்டிய பார்த்துக்கிட்டு, இந்த சமுதாயத்த பார்த்துக்கிட்டு, அப்பா அம்மாவ பார்த்துக்கிட்டு, சந்தோஷமா இருந்துட்டு போயிரலாம். அது அப்படி ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நார்மல் மனிதன் சினிமா டயலாக் தான் நீங்கலாம் கேட்டு ஆசைப்படலாம். இது ரொம்ப ஒரு மாரி ஆகுறீங்க. உண்மையான நம்மலாம் அப்படிதானே இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கேயுமே ஒரு பீப்பிள் பெர்சன பார்த்தீங்கன்னா, அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. கூட போய் சேர்ந்து நில்லுங்க. ஊர் கூடி தேர் இழுத்தா தான் தேர் வரும். அந்த மாரிலாம் யோசிங்க. இந்த சின்ன பசங்க, சின்ன புள்ளைங்கலாம் நெறைய வரணும். எனக்கு வேலை கிடைச்சா வந்துருவேன். எனக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சா வந்துருவேன். வேலை கிடைச்சா வந்துருவேன். இப்ப புள்ள கல்யாணம் பண்ணா வந்துருவேன். புள்ள பெத்தா வந்துருவேன். புள்ள ஸ்கூலுக்கு போனா வந்துருவேன். புள்ள காலேஜுக்கு போனா வந்து நீ வரவே மாட்ட. வரோன்னு நினைக்கிற இந்த நிமிஷம் வந்து கூட நிப்பான். செல்வா சிவி மாரி வந்து நிப்பான். அப்படி காலேஜ்ல தான் படிக்கிறப்படி கூட தான் இருக்கிறாப்படி. இல்லையா? சின்ன பசங்களா இருந்தாலும் அப்படிதான் வருவாங்க. அருள் பிரசாத் வந்து நின்னாப்படி. படிச்சு முடிச்சுட்டு தான் வேலைக்கு போயிருக்காப்படி. கூட தான் இருக்கிறாப்படி. அதெல்லாம் எண்ணம். அப்போ நீங்க எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஒருத்தன் தனக்குன்னே புறத்தி செலவு நேரத்த பூரா செலவு பண்ணி, அத்தன காசையும் தனக்குன்னே செலவு பண்ணி, எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணி, சுயநலவாதியாவும், சுகவாசியாவும் வாழ்ந்து போட்டு, சரியா? அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இன்னொருத்தன் வாழ்ந்து, மத்தவங்கள பத்தி யோசிச்சு, மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்து, அ தன த த ஒண்ணுமே இல்லாம வந்தா கூட, அந்த என் குடும்பத்த பார்த்து, மத்த குடும்பத்த பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து இழுத்துக்கிட்டு வரும்போது, நீங்க இப்ப எத்தனையோ நாள் கோயிலுக்கு போறீங்க, குடிக்கிறீங்க. கடவுள் இப்ப இந்த பையன் எல்லாம் பண்றான்னா, கோயிலுக்கு போறது, இந்த வேலையெல்லாம் பண்றான். கடவுள் 2 பேத்தையும் தானே பார்ப்பாரு. சரியா? என்ன வேணாலும் காசு இருந்தா என்ன வேணா பண்ணிறலாம். எப்படி வேணா பவர் இருந்தா பண்ணிறலாம் அப்படின்லாம் இருந்தா கூட, நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அது என்னைக்குமே வந்து அவங்க எல்லாத்தோட மனசையும் உழுக்கும். கடவுள் இருக்காரு, கர்மா இருக்கும். மனுஷங்க தான் அழிஞ்சு போயிருவாங்க. மத்தெல்லாம் அப்படியே இருக்கும். அது ஒரு டிஃபரன்ஸ கண்டிப்பா கிரியேட் பண்ணும். கேரா? ஓகே இப்படிதான் அப்படின்னு. அந்த அந்த ஒரு குட்னஸ், அந்த ஒரு நல்ல விஷயங்கள், அந்த அந்த மாரி ஒரு அன்பு, பேரன்பு மத்தவங்க மேல, மனுஷங்கள வந்து நேசிக்கிறது, அப்படிலாம் இருந்ததுனால தான் இங்க கூட வந்து நான் பெருசா பாத்ரூம், டாய்லெட்லாம் கழுவுனதே இல்ல. என் ஒய்ஃப் எப்பவும் விட்டதே இல்ல நம்மளலாம். இங்க வந்து 4 பேர் இருக்கிறோம். 3 பேர்த்துக்கு வந்து 3 பேர் வந்து 2 பேர் வந்து அவங்களுக்கு 4 பேருக்கு தனி ரூம் தான். இது என் ரூமு. அப்புறம் 3 பேர்த்துக்கு வந்து 4 பேருக்கு தனி ரூம். பட் 2 பேர் வந்து தனியா அவங்களுக்கு டாய்லெட், பாத்ரூம்லாம் இருக்கு. நானும் இன்னொரு குட்டி பையன், தம்பி ஒருத்தன், ஆந்திரா பையன் தான். நாங்க வந்து தனி ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 2 வாரம் இருந்து பார்த்தா, நீ ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஆச்சு எல்லாம்.
ஃபஸ்ட் டைமு. ரொம்ப சந்தோஷப்பட்டாப்படி. அப்புறம் ஒய்ஃப்கிட்டும் சொன்னேன். ஸோ நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி பழகிக்கிறோம் அவ்வளோதான். இதில என்ன இருக்குது இல்லையா? ஸோ அது உங்களை எல்லாமே இன்னும் ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸோட ஒண்ணு பண்ணா தான் நம்ம பெஸ்ட்டா பண்ணுவோம். அப்ப அத கொஞ்சம் யோசிங்க. என்னைக்குமே சுயநலமா இருந்தா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டெம்பரவரி தான். நம்ம வேணுங்கிறத நம்ம புடிச்சிட்ட மாரி இருக்கும். பட் அதே மாரி வந்து நீங்க பெரிய இடத்துக்கு போம்போதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரைட்டா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பண்ணுவீங்க. அத பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லல. அது உங்க இஷ்டம். பட் வந்து உண்மையா ஒருத்தன் உழைச்சிருப்பான். உங்க உங்க கோல்ஸ் லிஃப்ட் பண்ணியிருப்பான். உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணியிருப்பான். உங்க கனவ சுமந்திருப்பான். சரியா? அவனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நடந்திருக்கும். டைரக்ட்டோ, இன்டைரக்ட்டோ அவங்களெல்லாம் கை தோள் குடுத்து தூக்கி விடுங்க. உங்களுக்கு பவர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும்போது. அத பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு முக்கியம், வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். நல்ல மனுஷங்கள தூக்கி விடுறது, ஒரு ஆதரவா இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. மெயினா வந்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் சமுதாய பொறுப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். நீங்க அத கொஞ்சம் பார்க்கணும். உங்க பர்சனலா எனக்கு புரியுது. எனக்கு வந்து அது அந்த இது அதுக்குள்ள நான் அதனால தான் எப்பவுமே ரொம்ப உடைஞ்சு போனீங்கன்னா, ஆதரவா ஏதோ ஒண்ணு சொல்லி உங்கள ரெடி பண்ணி விட்டுலாம் பார்க்குறேனே தவிர, அத வச்சுலாம் எப்பவும் பேசுறது இல்ல. ஏன்னா, அந்த பர்சனல் வீக்னஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. இப்ப நான் கூட என்ன நான் லவ் பண்ண புள்ளைங்க மேல எனக்கு அந்த வீக்னஸ் இருக்கும். அவங்கள பார்த்து அழுகுறதோ, எமோஷன் ஆகுறதோ, அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறதோ, அவங்க மேல பொசசிவா இருக்கிறதோ, சண்டை கட்டுறதோ, ரூடா இருக்கிறதோ, அ அப்படி எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே இல்லையா? ஸோ அது நீங்க ஒண்ணும் அப்நார்மல் இப்ப ரீசென்ட்டா 2 பேத்தோட ஒர்க் பண்ண அப்படி யாரும் ஃபீல் பண்ணிக்க வேண்டியதில்ல நீங்க. அது இன்னும் கொஞ்சம் அவங்கள ஹர்ட் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு நல்லபடியா இருங்க. நீங்க அந்த எண்ணம் தான்ப்பா உங்கள உயர்த்தும். நான் சரியா? நீங்க நீங்க வந்து சினிமால மட்டும் டயலாக் சொன்னா பரவாயில்லையா? சொல் இல்ல, அது செயல்னு ஒரு டயலாக் வரும்ல. அது மாரி நீங்க நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க 10 பேருக்கு காசு குடுத்தீங்கன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். 10 பேத்துக்கு நேரத்த குடுத்தீங்கன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். 10 பேத்த பத்தி யோசிச்சீங்கன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். யாரையும் நீங்க சொல்ல வேண்டியதில்ல. சரியா? எனக்கெல்லாம் நீங்க அந்த நம்மளெல்லாம் வந்து ஒரு நல்லது பண்ண வந்துட்டோம்னு சொல்லி வந்து, இத பண்ண முடியாதவன், அந்த மனசுல அந்த வக்கரம் இருக்கலாம் புடிச்சு எத்தன மோசமா பேசுனது, எவ்வளோ டவுன் பண்ணுனது. நீங்கலாம் நான்லாம் அத்தன வேலைலாம் பண்ணுனதுக்கு நான் சம்பாரிச்ச காசையும் குடுத்து தான் பண்ணேன். ஏதோ நான் சம்பாரிச்சுக்கிட்டேனா அதில? காசு இது எத திருடிட்டு வந்துட்டோமா? இல்ல எங்கயாட்ட புடுங்கிட்டு வந்துட்டோமா? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு ஓடுறோம். வேலைக்கும் அப்படிதான் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கு. கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாரிச்ச பணம் தான் அது எல்லாமே. நீங்க எல்லாரும் எனக்கு குடுத்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படிதான். இது இன்னும் பெருசாகணும். புரியாம இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. யாரோ எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா, நான் எல்லாத்துக்கும் உண்டான ஆள் தான். அந்த தப்பு பண்ணிட்டு போனான்ல, அவன் கூட வந்து நான் சேர்த்திக்குவேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். யார் தப்பு பண்ணிட்டு போனாலும், மத்தவங்ககிட்ட போ முடியுமோ இல்லையோ, என்கிட்ட வந்துர முடியுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது தான். அவன் வந்தாலும் சரி வான்னு அப்படியே அரவணைச்சு கூட சேர்த்திக்கிற ஒரு ஆள் தான். எல்லா மனுஷங்களுக்காக நான் வாழ்ந்துருக்கிறேன். அதனால இவங்க அவங்கன்னுலாம் கிடையாது. ஸோ நல்லபடியா இருங்க. உங்க லைஃப் எல்லாமே பெட்டர் ஆகட்டும். நான் கண்டிப்பா கடவுள வேண்டிக்கிறேன். உங்களுக்காக எப்பவுமே இருப்போம். வேலை செய்வோம். கடவுள் எல்லாத்தையும் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கட்டும். நல்ல விஷயங்கள பண்ணுங்க. அத நோக்கி வாங்க. எங்களுக்கு நெறைய சப்போர்ட் வேணும். உங்கனால இப்போ வேலை வந்து செய்ய முடியல. வேலை செய்ய முடிஞ்சா வேலை செய்யுங்க. கான்ட்ரிபியூட் பண்ண பணம் குடுக்க முடிஞ்சா குடுங்க. எஃபோர்ட் போட முடிஞ்சா பண்ணுங்க. சின்ன வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இந்த குரூப் எல்லாம் பெருசு பண்ணுங்க. இத விட்டுட்டு வெளியில போகாதீங்க. என்னமோ வந்து எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாத மாரியும், இல்லையா? உங்களுக்கு பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் எங்கெங்கெல்லாம் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம குரூப் வந்து எவ்வளோ ஒரு புனிதமானது. எந்த ஒரு நோக்கத்துக்காக அத ஸ்டார்ட் பண்ணோம். எத்தன உயிரு, எத்தன உயிர் ஒண்ணா சேர்ந்து இழுத்தது, ஒர்க் பண்ணது, ரத்தம் சதையுமா எல்லா நேரத்தையும் இது கொட்டுனது, காச போட்டது, எஃபர்ட் எத்தன பிரச்சனைய சால்வ் பண்ணுது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி இப்ப என்ன எடுத்துக்கங்க இதில ஏஎஸ்எல் 21 வருஷம், பிஎம்ஹெச்எஸ்ல 13 வருஷம், அ பியூக்கு வந்து 3 1/2 வருஷம். என்னோட எஃபோர்ட் மட்டும் நான் மத்தவங்கலாம் வந்து இப்போ 10 வருஷமா இருக்கலாம், 8 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், இல்ல 2 வருஷமா இருக்கலாம் அப்படிலாம் இருக்குல்ல. இந்த மாரி இப்ப இதுலலாம் நான் எடுத்துக்கிட்ட சேலஞ்சஸ் எவ்வளவு, எவ்வளோ ப்ராப்ளத்த நான் ரிசால்வ் பண்ணியிருப்பேன் பீப்பிள் லைஃப்ல. எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். எல்லாத்துக்கும் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருப்போம். எல்லாத்தோட லைஃப் எவ்வளோ பெட்டரா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் எவ்வளோ ஒரு நம்பிக்கை குடுத்தோம். இங்க இருக்க எல்லா குழந்தைகளும் படிக்கணும். ஏசல் அப்படி திரும்ப திரும்ப சொல்றோம்ல. அந்த மாரி இதெல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம தகுதியா வர்றோம் அப்படின்னா, நம்ம இது இவ்வளோ இதுதான். இங்க வயச பத்திலாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்க வந்து ஆஃபீஸ்ல சின்ன பையன்கிட்ட ரிப்போர்ட் பண்ற மாரி, பொண்ணுகிட்ட ரிப்போர்ட் பண்றதா இருந்தாலும், நீங்க உங்க மேனேஜரா, உங்க பாஸா தான் பார்க்கணும். ஏன்னா, அவங்க வந்து நம்மளோட கேப்பபிளா இருப்பாங்க. நம்மளோட ஒரு பெட்டரான விஷயங்கள் லைஃப்ல பண்ணியிருப்பாங்க. நெறைய பொறுப்பெடுத்திருப்பாங்க. நெறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி, அத கம்பெனிக்கு வந்து நல்லபடியாலாம் பண்ணி குடுத்துருப்பாங்க. சரியா? வயசு வச்சுலாம் நம்ம எதுவும் பெருசாலாம் பண்ணிற முடியாது. நம்ம ஆட்டிட்யூடு தான். குழந்தை நம்மள வந்து நான் ரேணுகிட்ட எப்பவுமே சொல்லுவேன். ஒரு குழந்தை ஹேண்டில் பண்ற மாரி இருப்பாங்க. எந்த ஒரு குழந்தை ஹேண்டில் பண்ணிறலாம். ஆனா வேலை வந்து ஹிமாலயன் டாஸ்க் ஒருத்தர் மேட்ச் கூட பண்ணிற முடியாது. அந்த மாரி ஒரு ஆளுகள பார்த்து நம்ம நெறைய விஷயம் நல்லா கத்துக்கலாம். ஆ நெறைய லேர்ன் பண்ணுங்க, நெறைய படிங்க, நெறைய நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க. சரியா? அந்த உலகம் எப்படி வேணா போயிட்டு போது. நீங்க நல்லத நோக்கி மட்டும் போங்க. மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கைய எப்போ விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல பையன மீட் பண்ணுவீங்க. நல்ல பொண்ண மீட் பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஒண்ணா இருப்பீங்க. புள்ள பெத்துக்குவீங்க.
அதுகளும் சூப்பராக வளரும், உங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் நோக்கி போங்க. சரியா? நம்மளை வேணுங்கிறவங்கள நம்ம நம்ம அக்கறை இருக்கிறவங்களையும் தேடி போங்க. நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டா போய் தேடி பாருங்கள். முதல்ல அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுங்கள். நம்ம மேலே எவ்வளோ பேர் கேரிங்காக இருந்தாங்க, இப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? உங்களை நீங்கள் ஒருத்தரை எவ்வளோ தூரம் மக்களை கேர் பண்ணுறீங்க, மற்றவங்கள கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உங்களை கேர் பண்ணுவாங்க புரிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். மெயினாக கேட்டுட்டு படிங்க. அங்கே போயிட்டு வேலைக்கு உண்டானதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டதுக்கெல்லாம் கொண்டு போடாதீங்க. சரியா? நீங்கள் வாழ்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் சொந்த பந்தத்துக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு அப்படி நம்ம நினச்சிக்கணும். சரியா? அப்போ தான் அந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லா நேரத்தையும் வேறு எதுக்கோ பண்ணி போட்டு இங்கே நான் இன்ஜினியரிங் போயிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஆர்ட்ஸில் என்ன படித்தேன்னா படிக்கட்டேன், அவனுக்கு என்ன கிடச்சேன்னா நான் டாக்டர் ஆகிட்டேன். அப்போ உடனே அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் அதெல்லாம் என் வாழ்க்கையிலேயே பண்ணினது கிடையாது. நான் எம்சிஏ போகும்போது பெருசாக ஃபீல் பண்ணிட்டு கிடையாது. அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டது. இந்த ஸ்டேட்டுக்கு வந்த நிலமையில கூட, இந்த இடத்துக்கு நம்ம லைஃப்பில் வந்துட்டால் கூட இங்கே ஒரு சர்க்கிளில் கம்ஃபர்டபுளான சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம் சுற்றுறது இல்லை. என்றைக்குமே கஷ்டப்படுறவங்கள கூட வந்திருக்கேன். என்றைக்குமே நான் இருந்து வந்த மக்களை என்றைக்கும் விட்டு கொடுத்ததில்ல. அவங்கள ஒய்ஃப் வீட்டெலாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் நம்மகிட்டே ஒன்றும் ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நல்ல பேர் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. எத்தனையோ ஒய்ஃபோட அவங்க இருக்கும்போது சண்டைலாம் வந்திருக்கு. நான் ஒரு நாள் அது எதுக்கு வரும்னா ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ என் ஒய்ஃப்லாம் இப்போலாம் ஒன்றுமே பேச முடியாது. நான் என்றைக்குமே என் நண்பர்களை விட்டு கொடுக்காம தான் நான் இருந்தேன். அதனால தான் என் ஒய்ஃபில் நான் மதிச்சேன். அப்படி இந்த ஸ்டேஜில் மரியாதை வந்தது. நான் எப்போவுமே போய் யாரை பற்றி தப்பாக சொல்லிலாம் நான் எங்கேயும் ஸ்கோர் பண்ணதில்லை. எனக்கு அந்த அவசியம் இல்லை. நான் பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஏன் போய் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நான் வேணுங்கிறதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? எனக்கு எவ்வளோ பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மற்றவங்களுக்கு பண்ண வச்சுருக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால் நண்பர்களை நம்ம நேசிச்சோம்னா, அவங்க தப்பு பண்ணால் நீங்கள் ஆஃப்லைனில் சொல்லலாம், ஃபோன் பண்ணலாம், திட்டலாம், சண்டை போடலாம், அப்படி இருக்கலாமே தவிர மற்றவங்கள்ட்ட போய் அவங்களை போய் தப்பாலாம் பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தப்பாக பேசினா இன்றைக்கி ஒரு நாளைக்கு வெளியில் அப்புறம் மனசு உடையும், அப்புறம் விட்டு போட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். சரியா? உண்மையில அக்கறை இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க. சரிங்களா டியர்ஸ்? ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஹாப்பியாக இருங்க. நான் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். உடம்பையும் பார்த்துக்குங்க. சரி, நல்லபடியாக படித்து நல்லபடியாக இருங்க. தேங்க்ஸ். டேக் கேர். பாய்.